வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கும் ஒரு நல்ல கதையோடு தான் வந்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. நிறைய சம்பவங்கள், நிறைய பாத்திரங்கள், நிறைய மர்மங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி என்பதை கேட்டுவிட்டு சொல்லுங்கள். இப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் தனது அறையில் உட்கார்ந்திருக்கிறார். சாய்வு நாற்காலியில் ஓய்வெடுத்த வண்ணமாக. அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு கோட் ஸ்டாண்டிலிருந்து ஒரு தொப்பி தொங்குகிறது. வலது பக்கத்தில் செய்தித்தாள்கள் இறைந்து கிடக்கின்றன. வாட்சன் உள்ளே வருகிறார். என்ன நண்பரே, ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் போல இருக்கிறது. நான் உள்ளே வரலாமா? உங்கள் சிந்தனை அதனால் தடைப்பட்டு விடுமா என்று அவர் கேட்கிறார். ஷெர்லாக் ஹோம்ஸ் உடனே, நண்பரே, உங்கள் உதவியோடு தான் எனது அத்துணை வழக்குகளையும் நான் தேடிக்கிறேன், கண்டுபிடித்து கொடுக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. தாங்கள் தாராளமாக வரலாம், இது உங்கள் உரிமை என்று அவரை அமர வைக்கிறார். அந்த கோட் ஸ்டாண்டில் தொங்கிய தொப்பியை பார்த்த வாட்சன், இது என்ன தொப்பி, புதிதாக இருக்கிறதே, அழுக்கடைந்த தொப்பி, கிழிசலான தொப்பி, பழமையான தொப்பியாக இருக்கிறது. இதை எப்படி உங்களது அறைக்கு உங்களுடைய கோட் ஸ்டாண்டில் வந்து தொங்குகிறது என்று கேட்கிற பொழுது, வாட்சன் இந்த கேள்விக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் பதிலளிக்கிறார். ஐயா, இது என் தொப்பி இல்லை. பீட்டர்சன் தெரியுமில்லையா உங்களுக்கு? ஆமாம், காவல்துறை அதிகாரி. அவர் கொண்டு தந்து விட்டு போனார். அதிலே ஒரு கதை இருக்கிறது. கதை இல்லாமல் நாம் இல்லை, கதை இல்லாமல் இந்த நிகழ்ச்சியும் இல்லை என்பது போல. என்ன என்று கேட்டால், பீட்டர்சன் ஒரு காலையில் ஒரு 4 மணி 5 மணி இருக்கும், ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. மங்கலான வெளிச்சம். சற்று தூரத்திலே ஒரு ஒற்றைய நாடி மனிதன், உயர்ந்த மனிதன், நடக்க முடியாமல் தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறான். அவனை தாண்டி சற்று தூரம் சென்றதற்கு பிறகு ஒரு கலேபர சப்தம் கேட்கிறது. பீட்டர்சன் திரும்பி பார்க்கிறார். அங்கே சில முரடர்கள் அந்த ஒற்றை மனிதனை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் தாக்கியதிலே தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்து விட்டது. அவன் மீண்டும் தாக்குவானோ என்று எண்ணி தன்னை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய கைத்தடியை எடுத்து மேலே சுழற்றுகிறார் அந்த மனிதர். அவ்வாறு சுழற்றுகிற பொழுது அந்த கம்பு பின்னால் இருந்த ஒரு கடையின் கண்ணாடியை தாக்கி அந்த கண்ணாடி உடைந்து விடுகிறது. இதிலேயே அவர் பதைந்து போனார், கண்ணாடியை உடைத்து விட்டோமே என்று. அந்த நண்பர்கள் இவனை தாக்க ஓடி வருவது போல இருக்கிறது. பார்த்தார், எதிர்த்தார் போல தனது யூனிஃபார்மில் வந்து கொண்டிருக்கிறார் பீட்டர்சன். அவர்கள் தாக்க வருகிறார்கள். பின்னாடி கண்ணாடியை உடைத்து விட்டேன், போலீஸ் அதிகாரியை முன்னாடி வருகிறார். நாம் இங்கே இருப்பது இனி தவறு என்பது நினைத்தவர் போல அந்த மனிதன் எழுந்து ஓடி விடுகிறான். பீட்டர்சன் அருகிலே வருகிறார். கீழே கிடப்பது ஒரு தொப்பி, அதன் அருகே ஒரு கோழி. இந்த மனிதன் ஒரு கோழியை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது இந்த தாக்குதல் நடந்தது. அவன் கோழியையும் தொப்பியையும் போட்டுவிட்டு ஓடிவிட்டான். இந்த கோழியையும் தொப்பியையும் எடுத்துக்கொண்ட பீட்டர்சன் நேராக ஷெர்லாக் ஹோம்ஸிடம் வருகிறார். இந்தாருங்கள், இதோ இன்றைய பரிசு. என்ன? கோழி, வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். தொப்பி, இதையும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னது? தொப்பி என்னுடையதல்ல சுவாமி, இதோ நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இதுபோல் நான் வந்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் இந்த தாக்கப்பட இருந்தான். என்னை கண்டதும் விழுந்து ஓடிவிட்டான். பின்னாடி கண்ணாடி ஜன்னல்களையும் உடைத்து விட்டு சென்றான். அவன் போட்டுவிட்ட தொப்பியும் கோழியும் இது என்று அவர் சொல்ல, நண்பரே, கோழியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களது சமையலறை மணக்கட்டும். தொப்பியை இங்கே வைத்து விடுங்கள். நான் சிறிது நேரம் அதை ஆராய்ந்து விட்டு அது நமக்கு என்ன வகையில் பயன்படும் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்.
தொப்பியை பார்த்தவருக்கு நிறைய ஆராய்வதற்குரிய சான்றுகள் இருந்தன. தன்னுடைய பூதக்காழடியை வைத்துக்கொண்டு அவர் அதை ஆராய்கிறார். ஆராய்ந்து அதில் தான் கண்ட உண்மைகளை வாட்சனுக்கு கூறுகிறார். நிச்சயமாக இந்த தொப்பியை அணிந்திருந்தவன் ஒரு நடுவயதுக்காரன். இந்த தொப்பியை வாங்கி குறைந்தது 3 வருடங்களாகவும் இருக்கும். அவன் முன்னர் நல்ல பணக்காரனாக இருந்து இப்பொழுது அந்த வசதி இல்லாமல் சிரமப்படுபவனாக இருக்கும். அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அந்த மனைவியும் முன்பு போல அவன் மீது அக்கறை காட்டுவதில்லை, அவரை புறக்கணிக்கிறான் என்பது நமக்கு புரிகிறது. மேலும் இந்த தொப்பியை வைத்துக்கொண்டு மேலும் ஆராய்கிற பொழுது அந்த மனிதன் சற்றே முன்யோசனைக்காரன், சற்றே திறமையானவன் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். வாட்சன் இதெல்லாம் கேட்டுவிட்டு இதற்கெல்லாம் என்ன பொருள், எப்படி நீங்கள் வெறுமனே ஒரு தொப்பியை கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு கதை சொல்கிறீர்களே என்றால் அவர் அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்கிறார். இதனால் இது, இதனால் இது, இதனால் இது, இதனால் அதுவே ஒரு பெரிய கதை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சொல்லிவிட்டு கொண்டிருக்கிற பொழுது நண்பர் பீட்டர்சன் வேகமாக ஓடி வருகிறார். ஓடி வந்து ஹோம்ஸ் 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 இதோ பாருங்கள், இதோ பாருங்கள். என்ன இது என்று பார்த்தால் ஒரு வைரக்கல். என் மனைவி இந்த கோழியை சமையலுக்காக அறுக்கிற பொழுது அதன் வயிற்றிலிருந்து இந்த வைரக்கல்லை அவள் எடுத்தாள், இதோ பாருங்கள் என்று கொடுக்கிறார். ஜொலிக்கிற வைரக்கல், புராதனமான வைரக்கல், சிறப்பான வைரக்கல் எப்படி அந்த கோழியின் உடலுக்குள் சென்றது என்பது புரியவில்லை. மிகவும் யோசிக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று அப்பொழுது அவர்களுக்கு அண்மையில் செய்தித்தாள் ஒன்றில் படித்த ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. உடனே வாட்சன் அருகில் இந்த பேப்பர் எல்லாம் எடுத்து செய்தியை தேடுகிறார். ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தியை கண்டுபிடித்து எடுக்கிறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு மகாராணியார் தனது வைரக்கல்லை தொலைத்து விட்டார். அவர் இருந்த இடத்திலிருந்து அந்த கல் திருடு போய்விட்டது. இதை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்பது போல ஒரு அறிவிப்பு செய்தி. இது அன்றாடம் பத்திரிகைகள் அடிக்கடி வந்த வண்ணம் இருப்பதை காண்கிறார்கள். அந்த கல்லினுடைய விளக்கத்தையும் கையில் இருக்கிற கல்லையும் பார்க்கிற பொழுது இரண்டும் ஒன்றுதான். ஆக இது நிச்சயமாக அந்த மகாராணியிடமிருந்து திருடப்பட்ட கல். யார் தேடினார்கள், எப்படி இங்கே வந்தது, இங்கே வந்தது முதல் கோயிலின் வயிற்றுக்குள் எப்படி போனது என்பதெல்லாம் ஒரு பெரிய புதிராக இருந்தது. அப்போது அந்த செய்தியை பற்றி அவர்கள் மேலும் யோசிக்கையில் ஒரு செய்தி நினைவிற்கு வருகிறது. இது அந்த அம்மையார் தங்கியிருந்த ஹோட்டலிலே தான் காணாமல் போனது. ஹோட்டல் அறையின் அலமாரியில் ஒரு சிறிய பழுது இருந்தது. அந்த பழுதை பார்ப்பதற்காக ஒரு கொல்லரை, பிளம்பரை, அந்த கொல்லரின் பெயர் ஜான் ஹார்மி. ஜான் ஹார்மி உள்ளே வந்து அவன் அங்கிருக்கிற பொருட்களை ஆராய்ந்து அதை பழுதை நீக்குவதற்காக அவன் முயன்று கொண்டிருக்கிறான். அதற்கு சாட்சியாக அங்கிருக்கிற பணிப்பெண்களின் தலைவியும் அதுக்கு சாட்சி கூறுகிறார். அவரை அனுப்பினான், அவரும் பார்த்து கொண்டிருந்தார். ஜேம்ஸ் ரைடர் என்பது உள்ளே மகாராணியின் அறைக்குள்ளே வந்து அந்த கொல்லனை பணிக்கு அமர்த்தி விட்டு சென்ற காவலாளி. ஜேம்ஸ் ரைடர் சற்று வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மகாராணி அங்கே சப்தமிட்டு கொண்டிருக்கிறார், எனது வைரத்தை காணவில்லை, வைரக்கல்லை காணவில்லை என்று. இந்த கொல்லன் பயந்து நடுங்கி, நான் இதை ஒன்றுமே செய்யவில்லை, நான் ஒன்றுமே இங்கு பார்க்கவில்லை என்று அவன் நடுங்கி கொண்டிருக்கிறான். அவனை இந்த காவலாளி அழைத்து கொண்டு வெளியே சென்று விடுகிறான். அவனை எப்படியெல்லாமோ சோதித்து பார்க்கிறார்கள், துருவி துருவி கேட்கிறார்கள். இந்த காவல்காரர்கள் கேட்பார்களே அந்த வண்ணமாகவும் கேட்கிறார்கள். பாவம், அவன் திருதிருவென்று விழிக்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னிடம் அப்படிப்பட்ட ஒரு பொருள் இல்லை, நான் அந்த திருட்டை செய்யவில்லை என்று அவன் கதறுகிறான். இந்த செய்திகள் நினைவிற்கு வந்தவுடன் வாட்சனுக்கும் ஷெர்லக் ஹோம்ஸுக்கும்
திருடு போன கல் தான் அது. அவன் குற்றமற்றவன் என்பது அவனை விசாரிக்கையில் தெரிந்தது. அவனை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உண்மை குற்றவாளி யார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிற பொழுது அவர் எனக்கு வழக்கமான பணிகள், அவர் ஒரு மருத்துவர் இல்லையா, வழக்கமான பணிகள் இருக்கிறது, அதனால் நான் சற்று வெளியே சென்று வருகிறேன் என்று மாலையில் வருகிறேன், மாலையில் வந்து இதன் தொடர்ச்சியை நாம் சந்திப்போம். பீட்டர்சன், சென்று வாருங்கள், ஆனால் ஒரு சிறிய உதவி செய்ய வேண்டும். நீங்கள் கடைத்தெருவில் நாம் இப்பொழுது தொலைத்தது போன்ற ஒரு கோழி ஒன்றை வாங்கி என் கையில் கொடுத்து விட்டு செல்லுங்கள். நாளை இந்த உரிமையாளன் வந்து என்னை கேட்கிற பொழுது இந்த தொப்பியையும் அந்த கோழியையும் அவனிடம் கொடுத்து விடுவதற்கு இது ஏதுவாகும் என்று அவர் சொல்ல, அவரும் சரி என்று சொல்லிவிட்டு பிறகு சந்திப்போம் என்று பிரிந்தார்கள். மறுநாள் தனது அலுவல்களை முடித்துவிட்டு வாட்சன் பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வருகிறார். வருகிற பொழுது இவருடைய வீட்டு வாசலில், ஹோம்ஸ் வீட்டு வாசலில் ஒரு நெடிய மனிதன் இருப்பதை கண்டார். அவனையும் உள்ளே அழைத்து கொண்டு அவர் உள்ளே செல்கிறார். அவன்தான் தொப்பியை தவறவிட்ட, கோழியை தவறவிட்ட மனிதன். அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு நிறைய வந்து விட்டான். ஹென்றி பேக்கர் என்ற அந்த மனிதன் கிட்டத்தட்ட ஷெர்லக் ஹோம்ஸ் முன்னர் யூகித்த மாதிரியே இருக்கிறான். அந்த அளவுக்கு ஓரளவு மிகவும் இவ்வளவு புத்தி கூர்மை இல்லாவிட்டால் இவ்வளவு காலமாக தொடர்ந்து இந்த துப்பறியும் தொழிலே ஒரு தனிச்சிறப்போடு புகழ்பெற்று நிற்க முடியுமா? அவன் வாட்சனும் இருவருமாக சேர்ந்து அவனை அமரச் செய்து பேசுகிறார்கள். என்ன ஐயா இது, இந்த தொப்பி? ஆம், இது என்னுடையது தான், என்னுடையதே தான். சரி, நீங்கள் ஒரு கோழியை வேற விட்டு விட்டு சென்று விட்டீர்கள் போல் இருக்கிறதே சாலையில் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், நான் அன்றைக்கு மிகவும் பயந்து போனேன். அந்த பக்கம் திருடர்கள் போல சிலர் என்னை துரத்துவது போல இருக்கிறது, இந்த பக்கம் போலீஸ் அதிகாரி வருகிறார், மறுபக்கம் கண்ணாடியை உடைத்து விட்டேன். இதில் கொஞ்சம் குழப்பம் அடைந்து தான் நான் கொஞ்சம் ஓடிவிட்டேன். இதோ இருக்கிறது, அந்த உங்களுடைய கோழியை நாங்கள் விருந்தாக சமைத்து உன்று விட்டோம். அப்படியா, அதை சாப்பிட்டு விட்டீர்களா என்று அவர் தயக்கத்தோடு சற்று குழப்பத்தோடு கேட்கிறான். கவலைப்படாதீர்கள், இதற்கு பதிலாக உங்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு கோழியை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். அவன் மிகவும் மகிழ்ந்தான். கோழியையும் வாங்கி கொண்டான். மிக நன்றிங்க. வேண்டுமானால் நான் அந்த முதற் கோழியை அறுத்த இறக்கைகள், கால்கள் இதெல்லாம் கிடக்கின்றன, வேண்டுமானால் அதை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று ஷெர்லக் ஹோம்ஸ் கேட்க, அவர் சிரித்து கொண்டு, இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வேணும்னா கீழே விழுந்து ஓடுனே, அதன் நினைவு பொருளாக அவை வேண்டுமானால் பராமரிக்கப்படலாம் என்று சொன்னதும் சிரித்து கொண்டே அவரும், இருங்கள், கோழி மிகவும் நன்றாக இருந்தது, நீங்கள் வாங்கி வந்த கோழி, அதை நீங்கள் எங்கே வாங்கினீர்கள், இதற்றிலே அறிந்து கொள்வதிலே எனக்கு ஆர்வம் அதிகம் என்று கேட்கிறார் ஷெர்லக் ஹோம்ஸ். அது ஆல்ஃபா இன், இந்த மியூசியம் பக்கத்தில் இருக்கிறதே ஆல்ஃபா இன், ஆல்ஃபா இன்னில் நான் வாங்கினேன். அங்கே ஒரு கோழி பண்ணை வைத்திருக்கிறார் விண்டிகேட் என்ற எனது நண்பர். கோழிச்சீட்டு, நம்ம நகைச்சீட்டு நடத்துவது போல அவர் கோழிச்சீட்டு நடத்துகிறார். வருடம் நல்ல நாட்களில், நினைவு நாட்களில் எல்லாம் அவர் ஒரு கோழியை அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம். அதை வாங்கி சென்றது, அப்படி வாங்கி சென்றது தான் நான் தொலைத்த, நீங்கள் உண்ட அந்த கோழி என்கிறார். சரி 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 சரி, இங்கே தானா ஆல்ஃபாயின், பரவாயில்லை, நான் அங்கே சென்றால் நல்ல கோழிகளை வாங்கலாம் என்பது எனக்கு இப்போது தெரிந்திருக்கிறது, மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் சென்றதுக்கு அப்புறமேல் வாட்சனிடம் இப்பொழுது நமக்கு ஒரு உண்மை புரிந்துவிட்டது. அந்த கோழி எங்கே வாங்கப்பட்டது? ஆல்ஃபாயின். ஆல்ஃபாயினிலே ஒரு கோழி பண்ணை, அந்த கோழி பண்ணையில் விண்டிகிராஃப்ட் என்பவன் தான் நடத்துகிறான். அவனிடம் கேட்டால் ஏதேனும் நமக்கு உண்மை தெரியும், நாம் அவனை சென்று இப்பொழுது பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இருவருமாக புறப்பட்டு ஆல்ஃபா இன் செல்கிறார்கள். ஆல்ஃபா இன்னில் அந்த உரிமையாளரை சந்திக்கிறார்கள். சந்தித்து இவர் பேச்சு கொடுக்கிறார். அங்கே ஒரு ஒயின் ஷாப், பியர் விற்கிறார்கள். அங்கே ஆளுக்கு ஒரு பியரை வாங்கி குடித்து கொண்டு
நண்பரே, நீங்கள் விற்கும் கோழிகளைப் போலவே இந்த பியரும் மிக சிறப்பாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது என்கிறார். கோழியா? ஆமாம், நீங்கள் ஹென்றி பேக்கருக்கு கோழிகளை கொடுத்தீர்களே, நீங்கள் தான் ஒரு பெரிய சீட்டு நடத்துகிறீர்களாமே, அதில் நல்ல நாட்களிலே நண்பர்களுக்கு அவற்றை இனாமாக கொடுப்பது, விலையில்லா கோழியாக கொடுப்பது என்று இருக்கிறதாமே. அவர் சொன்னார், அவர் கொடுத்தார், மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமாம், இந்த கோழிகளை, நல்ல கோழிகளை வாங்க வேண்டும் என்ற ஆர்வத்தாலே கேட்கிறேன். நீங்கள் எங்கே அந்த கோழியை வாங்கினீர்கள்? கோவன் கார்டன் என்ற ஒரு இடம், அங்கே கோழிகளை சிறப்பாக விற்கிறார்கள். அந்த கோவன் கார்டன் கடையிலே தான் நான் அந்த கோழிகளை வாங்கினேன். சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி என்று சொல்லிவிட்டு இவர்கள் புறப்பட்டு கோவன் கார்டனுக்கு செல்கிறார்கள். இரவாகிவிட்டது. கடையை பூட்டுகிற நேரம். அவன் கடையை பூட்டி கொண்டிருக்கிறான். சென்றவர், என்ன கோழியெல்லாம் விற்றாகி விட்டதா, கடையை பூட்டுகிறீர்களே என்று கேட்க, அவன் ஹோம்ஸை ஏறிட்டு பார்த்து, ஆமாம் ஆமாம், இன்றைக்கு கோழிகளெல்லாம் விற்று விட்டாயிற்று, ஒரு கோழி கூட இங்கே மிச்சம் இல்லை. நாளை காலை வாருங்கள், 500 கோழிகள் வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன் உங்களுக்கு, சரியா என்று சொல்லிவிட்டு மீண்டும் கடையை பூட்டுவதிலே எத்தனைப்பாக இருக்கிறான். அவர் சொன்னார், ஐயா, ஒரே ஒரு கோழி இருந்தால் கூட கொஞ்சம் தேடி பார்த்து கொடுங்கள், உங்களிடம்தான் நான் கோழி வாங்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டிருக்கிறேன். யார் உங்களை இங்கே வாங்க சொன்னது? விண்டி கிராஃப்ட் சொன்னார், ஆல்ஃபா இன்ஸில். ஓ, பட் நான் என்ன செய்வது, அதற்கு கோழிகள்லாம் விற்று விட்டனவே. சரி, ஆனாலும் நீங்கள் விற்ற கோழிகள் எல்லாமே பண்ணை கோழிகள், நாட்டுக்கோழிகள் அல்ல. நாட்டுக்கோழி என்றாலே அதற்கு ஒரு சிறப்பு உண்டு. நீங்கள் விற்பவை எல்லாமே பண்ணை கோழிகள். நீங்கள் அவருக்கு விட்டதும் பண்ணை கோழி. யார் சொன்னது? நாட்டுக்கோழி விட்டிருக்கிறேன், சுத்தமான நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி என்னிடம்தான் கிடைக்கும். அவ்வளோ சிறப்பாக அதை வைத்து நான் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் இந்த பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம். இல்லை, நான் சாப்பிட்டது நாட்டுக்கோழி அல்ல, நான் சாப்பிட்டது பண்ணை கோழி என்று வாதம் புரிகிறார். இதென்ன வம்பாய் போயிற்று? விற்றவன் நான் சொல்லுகிறேன், இந்த கோழிகளில் அனுபவம் மிக்கவன் நான் சொல்லுகிறேன். என்னை கேட்காமல் நீங்கள் ஏதோ அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் என்று வீம்பு பேசி கொண்டிருக்கிறீர்களே, இந்த வார்த்தை வழக்காடுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்கிறார் அவன். ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள். நான் பெட் கட்டுகிறேன், 500 ரூபாய் தருகிறேன். நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் எனக்கு 500 ரூபாய் தர வேண்டும். நீங்கள் சொல்வது சரி என்றால் நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து விடுகிறேன். ஓ, 500 ரூபாய் அளவுக்கு இது ஒரு பெரிய பேரமா? இந்த செய்தியை சொல்லுது என்ன ஐயா? ஐயா தம்பி, இந்த அங்கே இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எட்டுவா. கணக்கு புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்குறார்கள். கணக்கு புத்தகத்தில் யாரிடம் என்றைக்கு எத்தனை கோழிகள் வாங்கினார், அந்த கோழிகளை யாருக்கு எத்தனை ரூபாய்க்கு எங்கு விற்றார் என்ற விவரங்கள்லாம் சரியாக இருக்கிறது. இதோ பாருங்கள், நீங்கள் விண்டி கிராஃப்டில் வாங்கின கொடுத்த கோழிகளில் இதுதான் கோழி. அது நிச்சயமாக நாட்டுக்கோழி, பண்ணை கோழி அல்ல. இதோ எழுதுகிறேன், பண்ணை கோழி யாராருக்கு விட்டார், நாட்டுக்கோழி யாராருக்கு விட்டார், இதை பாருங்கள். இதோ அவருடைய பெயர் இருக்கிறது பாருங்கள். ஓகே, சரி, இவ்வளோ விட்டிருக்கிறேன். இன்னும் நன்றாக வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கிறேன், யாருக்கு விற்றிருக்கிறேன் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. நான் விற்ற அந்த நாட்டுக்கோழியை மிஸ்ஸஸ் ஓக்ஷாஃப்ட் 117 பாக்ஸ்டன் அவரிடமிருந்து வாங்கி அதனை நான் கோவன் கார்டனில் விட்டிருக்கிறேன். போதுமா? அவருடைய பெயர்கள், விலாசம் அத்தனையும் இங்கே இருக்கிறது. ஆக நான் சொல்வது உண்மையை தவிர பொய் இல்லை என்று அவன் அடித்து கூறினான். இதை கேட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் மிகவும் கோபமடைந்தவரை போல, வெறுப்புற்றவரை போல முகத்தை வைத்துக்கொண்டு தன் பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து தூக்கி வீசி எறிகிறார். அவனும் பணத்தை இழந்த வெறுப்பில் அவ்வாறு எரிந்து விட்டு போகிறார் என்று நினைத்து கொண்டு அவன் கடையை மூடுவதில் எத்தனைத்து கொண்டிருக்கிறான். இவர் சற்று ஓரமாக தள்ளி வந்தபின், வாட்சன், பார்த்தீர்களா, இந்த மாதிரி மனிதர்கள் பெட் கட்டித்தான் மிகவும் விளையாடுவார்கள். அவர்களுக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு. பெட் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பெட் வைப்பார்கள், தங்கள் ரகசியங்களையும் அவர்கள் கூறுவார்கள். இதை யோசித்துத்தான் நான் இந்த முறையை கையாண்டேன். நமக்கு தெரிந்துவிட்டது. இப்பொழுது நாம் நேராக அந்த அம்மையாரை சென்று சந்திக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அதே கடைக்காரரிடம் இன்னொருவன் வந்து கேட்டுக்கொண்டான்.
அந்த கோழியை யாருக்கு விற்றீர்கள்? எனக்கு நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும். என்னையா பெரிய வம்பா போச்சு, கோழியை யாருக்கிட்ட வாங்கினேன், யாருக்கிட்ட விற்றேன், யார்கிட்ட வாங்கினேன், யாருக்கிட்ட விற்றேன், ஆளாளுக்கு வந்து கேட்டு என்னை நச்சரிக்கிறீங்க. யாருக்கு விற்றேன்னு நான் சொல்ல முடியாதையா? போயா, பெரிய பெரும் தொல்லையாக போச்சு அப்படின்னு அவன் சலித்து கொண்டு கோபித்து விட்டு கடையை பூட்டி விட்டு கிளம்புகிறான். இந்த விவரங்களை கேட்ட அந்த மனிதன் சற்று தனியாக சென்று போய் பிரமை பிடித்தவனைப் போல் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. இதை கவனித்த ஷெர்லக் ஹோம்ஸ் நேராக அவரிடம் சென்று, என்னப்பா, அந்த பறவை யாருக்கு விற்கப்பட்டது என்பது உனக்கு தெரிய வேண்டுமா? அதிர்ந்து போய், என்ன 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 சொல்லுகிறீர்கள்? சொல்லப்பா, நீ எதை தேடி வந்திருக்கிறாய்? ஒரு பறவை யாரிடம் இப்பொழுது இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம் ஆமாம். அப்படியானால் நீ என்னோடு வா. உங்களோடு நான் எதற்கு வர வேண்டும்? எதற்கு வர வேண்டும்? ஐயா, அந்த பறவை என்னிடம்தான் இருக்கிறது. அதனால் ஒன்றும் சந்தேகம் கொள்ளாது, பயம் கொள்ளாது, நீ என்னோடு வா என்று அவர் அழைக்கிறார். அவன் போவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே அவர் வண்டியில் ஏறுகிறான். காரில் ஏறிய அவர்கள் ஷெர்லக் ஹோம்ஸின் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். இவ்வாறு இதனை வந்து கேட்டவன் தான் ஜான் ரைடர். மகாராணியின் அறைக்கு கொல்லனை அழைத்து கொண்டு சென்றானே, அவன்தான். செல்கிறார்கள். அவனை அறையிலே அமர வைக்கிறார். என்னப்பா, விஷயத்தை சொல். என்ன நடந்தது? என்ன செய்தாய்? அந்த வைரக்கல்லை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறாய்? என்ன விஷயங்களை சொல் என்றவுடன் அவன் அரண்டு விட்டான். இவையெல்லாம் உங்களுக்கு, அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். விஷயத்தை சொல்லுகிறாயா, இல்லை அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்கப் போகிறாயா? சொல் என்கிறார். அவன் பயந்து வெளியவனாக, ஆமாம், நான் கொல்லனை அறைக்கு அழைத்து சென்றேன். அவன் அறியாமல் அரசியின் ஆபரணத்தை திருடினேன். திருடிக்கொண்டு சென்றவன் எனக்கு கையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. எனக்கு அதனை ஒளித்து வைக்க இடம் தெரியவில்லை. இது எனது அறை, எனது வீடு, இவ்வளவுதான் எனது இடங்கள். நான் எங்கே கொண்டு அதை வைப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது, ஓக்ஷாட் என்பது என் சகோதரி. அவளும் இந்திய வியாபாரத்தை தான் செய்து கொண்டிருந்தாள். பறவைகளிலே தான் அவர் தன் நாட்டத்தை செலுத்தியவள். பறவைகளை வாங்கி அவற்றிற்கு உணவு கொடுத்து கொழுக்க வைத்து அவற்றை விற்பது என்பது அவளது தொழில். அவளை சென்று பார்க்கலாம் என்று போனேன். அவள் எனக்கு வெகு நாட்களாக எனக்கு பரிசாக ஒரு நல்ல பறவையை தருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று எனக்கு ஒரு பறவை கொடு என்று கேட்டேன். அவளும் எனக்கு ஒரு பறவையை கொடுத்தாள். அந்த பறவையை வாங்கி கொண்டு நேராக நான் வெளியே வந்தவன் ஒரு மறைவிடத்திலே நின்று கொண்டு அந்த வைரத்தை எடுத்து அதன் வாயிலை வைத்து உள்பக்கமாக தள்ளிவிட்டேன். சிரமப்பட்டு அது என்றாலும் அதை விழுங்கிவிட்டது. அது வயிற்றுக்குள் சென்று விட்டது. மறுபடியும் அந்த பறவையை எடுத்து கொண்டு போய் என் சகோதரியிடம் கொடுத்து, இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், நான் ஓரிரு நாட்களில் வந்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்தேன். அப்பாடி, அப்போதுதான் எனக்கு ஒரு மூச்சே வந்து, ஒரு நல்ல இடத்திலே அந்த வைரக்கல்லை பதுக்கிவிட்டேன் என்று மகிழ்ச்சியிலே அவன் வந்தான். பிறகு நல்ல நேரம் வந்தவுடன் சென்று அந்த பறவையை எனக்கு கொடு என்று கேட்டான். அவளும் அந்த பறவையை எடுத்து கொடுத்து விட்டாள். வீட்டுக்கு வந்தவன் வேகமாக அதை எடுத்து அதில் இருக்கிற வைரக்கல் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது பார்த்தால் அதில் கல் இல்லை. உடனே மறுபடியும் தன் சகோதரியிடம் ஓடினான். என்ன, எனக்கு கொடுத்ததை போல கருப்பு சிறகுகள் நிறைந்த பறவை 2 வைத்திருந்தாயா, ஒன்றை எனக்கு கொடுத்தாயே என்று கேட்டதற்கு, ஆமாம் 2 வைத்திருந்தேன், இந்த ஒன்றை நான் விற்றுவிட்டேன் என்றாள். எங்கே விற்றாய் சொன்னாள். அந்த இடத்தை தேடி ஓடி வந்தான். ஓடி வந்துதான் அவனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டு
அவனுக்கு விடை ஒன்றும் கிடைக்காமல் தவித்து நின்றான். ஷெர்லக் ஹோம்ஸிடம் சிக்கிக் கொண்டான். இந்த கதையெல்லாம் ஷெர்லக் ஹோம்ஸிடம் அவன் சொல்லுகிற பொழுது, ஷெர்லக் ஹோம்ஸ், மிக்க மகிழ்ச்சி அப்பா, போ, இந்த இடத்தில் ஒரு கணமும் நிற்காதே. நீ நின்றால் உனக்கு என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது. ஓ, போய்விடு இந்த இடத்தை விட்டு என்று அவனை விரட்டிவிட்டார். விரட்டிவிட்டு மகாராணிக்கு, உங்கள் வைரக்கல் இங்கே என்னிடம்தான் இருக்கிறது என்று தகவல் கொடுத்துவிட்டு, பாருங்கள் வாட்சன், ஒரு சின்ன விஷயமாக நாம் பேசிக்கொண்டிருந்தது திடீரென்று அது எவ்வளவு பெரிய விஷயமாக மாறி எவ்வளவு துன்பத்தை இழைத்து எவ்வளவு தேடுதலை கொடுத்து நாம் விடையை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். எப்படியோ மகாராணி மகிழ்ச்சி அடைவாள் என்று கூறி முடித்தார்.
தொப்பி இதையும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னது தொப்பி என்னுடையதல்ல சுவாமி, இதோ நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இதுபோல் நான் வந்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் இந்த தாக்கப்பட இருந்தான். என்னை கண்டதும் வேண்டுமானால் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இந்த கோழிகளை எல்லாம் நான் எங்கு வாங்கி இருக்கிறேன், யாருக்கு விட்டிருக்கிறேன் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த கோழிகளை மிஸ்ஸஸ் ஓக்ஷாட் 117 பாக்ஸ்டன் அவர்களிடமிருந்து வாங்கி அதனை அப்படியே வாங்கி நான் கோவன் கார்டனில் விட்டிருக்கிறேன். போதுமா? அவருடைய பெயர்கள், விலாசம் அத்தனையும் இங்கே இருக்கிறது. ஆக நான் சொல்வது உண்மையை தவிர பொய் இல்லை என்று அவன் அடித்து கூறினான். இதை கேட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் மிகவும் கோபமடைந்தவரை போல, வெறுப்புற்றவரை போல முகத்தை வைத்துக்கொண்டு தன் பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து தூக்கி வீசி எறிகிறார். அவனும் பணத்தை இழந்த வெறுப்பில் அவ்வாறு எரிந்து விட்டு போகிறார் என்று நினைத்து கொண்டு அவன் கடையை மூடுவதில் எத்தனைத்து கொண்டிருக்கிறான். இவர் சற்று ஓரமாக தள்ளி வந்தபின், வாட்சன் பார்த்தீர்களா, இந்த மாதிரி மனிதர்கள் பெட் கட்டித்தான் மிகவும் விளையாடுவார்கள். அவர்களுக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு. பெட் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பெட் வைப்பார்கள், தங்கள் ரகசியங்களையும் அவர்கள் கூறுவார்கள். இதை யோசித்துத்தான் நான் இந்த முறையை கையாண்டேன். நமக்கு தெரிந்துவிட்டது. இப்பொழுது நாம் நேராக அந்த அம்மையாரை சென்று சந்திக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அதே கடைக்காரரிடம் இன்னொருவன் வந்து கேட்டுக்கொண்டான். அதே கடைக்காரனிடம் இன்னொருவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், அந்த கோழியை யாருக்கு விட்டீர்கள்? எனக்கு நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும். என்னையா பெரிய வம்பா போச்சு, கோழியை யாருக்கிட்ட வாங்கினா, யாருக்கிட்ட விற்ற, யார்கிட்ட வாங்கினா, யாருக்கிட்ட விற்றேன்னு ஆளாளுக்கு வந்து கேட்டு என்னை நச்சரிக்கிறீங்க. யாருக்கு விற்றேன்னு நான் சொல்ல முடியாதையா? போயா, பெரிய பெரும் தொல்லையாக போச்சு அப்படி என்று அவன் சலித்து கொண்டு கோபித்து விட்டு கடையை பூட்டி விட்டு கிளம்புகிறான். இந்த விவரங்களை கேட்ட அந்த மனிதன் சற்று தனியாக சென்று போய் பிரமை பிடித்தவனைப் போல் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. இதை கவனித்த ஷெர்லாக் ஹோம்ஸ் நேராக அவரிடம் சென்று, என்னப்பா, அந்த பறவை யாருக்கு விற்கப்பட்டது என்பது உனக்கு தெரிய வேண்டுமா? அதிர்ந்து போய், என்ன 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 சொல்லுகிறீர்கள்? சொல்லப்பா, நீ எதை தேடி வந்திருக்கிறாய்? ஒரு பறவை யாரிடம் இப்பொழுது இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம் ஆமாம். அப்படியானால் நீ என்னோடு வா. உங்களோடு நான் எதற்கு வர வேண்டும்? எதற்கு வர வேண்டும்? ஐயா, அந்த பறவை என்னிடம்தான் இருக்கிறது. அதனால் ஒன்றும் சந்தேகம் கொள்ளாது, பயம் கொள்ளாது, நீ என்னோடு வா என்று அவர் அழைக்கிறார். அவன் போவதா வேண்டாமா, போவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே அவர் வண்டியில் ஏறுகிறான். ஜான் ரைடர் மகாராணியின் அறைக்கு கொல்லனை அழைத்து கொண்டு சென்றானே, அவன்தான். செல்கிறார்கள். அவனை அறையிலே அமர வைக்கிறார். என்னப்பா, விஷயத்தை சொல். என்ன நடந்தது? என்ன செய்தாய்? அந்த வைரக்கல்லை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறாய்? என்ன விஷயங்களை சொல் என்றவுடன் அவன் அரண்டு விட்டான். இவையெல்லாம் உங்களுக்கு, அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். விஷயத்தை சொல்லுகிறாயா, இல்லை அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்கப் போகிறாயா? சொல் என்கிறார். அவன் பயந்து வெளியவனாக, ஆமாம், நான் கொல்லனை அறைக்கு அழைத்து சென்றேன். அவன் அறியாமல் அரசியின் ஆபரணத்தை திருடினேன். திருடிக்கொண்டு சென்றவன் எனக்கு கையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. எனக்கு அதனை ஒளித்து வைக்க இடம் தெரியவில்லை. இது எனது அறை, எனது வீடு, இவ்வளவுதான் எனது இடங்கள். நான் எங்கே கொண்டு அதை வைப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது, ஓக்ஷாட் என்பது என் சகோதரி. அவளும் இந்திய வியாபாரத்தை தான் செய்து கொண்டிருந்தாள். பறவைகளிலே தான் அவர் தன் நாட்டத்தை செலுத்தியவள். பறவைகளை வாங்கி அவற்றிற்கு உணவு கொடுத்து கொழுக்க வைத்து அவற்றை விற்பது என்பது அவளது தொழில். அவளை சென்று பார்க்கலாம் என்று அவளை சென்று பார்க்கலாம் என்று போனேன்.
அவள் எனக்கு வெகு நாட்களாக எனக்கு பரிசாக ஒரு நல்ல பறவையை தருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று எனக்கு ஒரு பறவை கொடு என்று கேட்டேன். அவளும் எனக்கு ஒரு பறவையை கொடுத்தாள். அந்த பறவையை வாங்கி கொண்டு நேராக நான் வெளியே வந்தவன் ஒரு மறைவிடத்திலே நின்று கொண்டு அந்த வைரத்தை எடுத்து அதன் வாயிலே வைத்து உள்பக்கமாக தள்ளிவிட்டேன். சிரமப்பட்டு அது என்றாலும் அதை விழுங்கிவிட்டது. அது வயிற்றுக்குள் சென்று விட்டது. மறுபடியும் அந்த பறவையை எடுத்து கொண்டு போய் என் சகோதரியிடம் கொடுத்து, இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், நான் ஓரிரு நாட்களில் வந்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்தேன். அப்பாடி, அப்போதுதான் எனக்கு ஒரு மூச்சே வந்தது. ஒரு நல்ல இடத்திலே அந்த வைரக்கல்லை பதுக்கிவிட்டேன் என்று மகிழ்ச்சியிலே அவன் வந்தான். பிறகு நல்ல நேரம் வந்தவுடன் சென்று அந்த பறவையை எனக்கு கொடு என்று கேட்டான். அவளும் அந்த பறவையை எடுத்து கொடுத்து விட்டாள். வீட்டுக்கு வந்தவன் வேகமாக அதை எடுத்து அதில் இருக்கிற வைரக்கல் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது பார்த்தால் அதில் கல் இல்லை. உடனே மறுபடியும் தன் சகோதரியிடம் ஓடினான். என்ன, எனக்கு கொடுத்ததைப் போல கருப்பு சிறகுகள் நிறைந்த பறவை 2 வைத்திருந்தாயா, ஒன்றை எனக்கு கொடுத்தாயே என்று கேட்டதற்கு, ஆமாம் 2 வைத்திருந்தேன், இந்த ஒன்றை நான் விற்றுவிட்டேன் என்றாள். எங்கே விற்றாய் சொன்னாள். அந்த இடத்தை தேடி ஓடி வந்தான். ஓடி வந்துதான் அவனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டு அவனுக்கு விடை ஒன்றும் கிடைக்காமல் தவித்து நின்றான். ஷெர்லக் ஹோம்ஸிடம் சிக்கி கொண்டான். இந்த கதையெல்லாம் ஷெர்லக் ஹோம்ஸிடம் அவன் சொல்லுகிற பொழுது, ஷெர்லக் ஹோம்ஸ், மிக்க மகிழ்ச்சி அப்பா, போ, இந்த இடத்தில் ஒரு கணமும் நிற்காதே, நீ நின்றால் உனக்கு என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது, போய்விடு இந்த இடத்தை விட்டு என்று அவனை விரட்டிவிட்டார். விரட்டிவிட்டு மகாராணிக்கு, உங்கள் வைரக்கல் இங்கே என்னிடம்தான் இருக்கிறது என்று தகவல் கொடுத்துவிட்டு, பாருங்கள் வாட்சன், ஒரு சின்ன விஷயமாக நாம் பேசிக்கொண்டிருந்தது திடீரென்று அது எவ்வளவு பெரிய விஷயமாக மாறி எவ்வளவு துன்பத்தை இழைத்து எவ்வளவு தேடுதலை கொடுத்து நாம் விடையை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். எப்படியோ மகாராணி மகிழ்ச்சி அடைவாள் என்று கூறி முடித்தார். இதோ பாருங்கள், இன்னும் தெளிவாக வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த கோழிகளை மிஸ்ஸஸ் பாக்ஸ்டன் என்பவரிடமிருந்து இன்னும் தெளிவாக வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், யாரிடம் இந்த கோழிகளை வாங்குகிறேன் என்று. மிஸ்ஸஸ் ஓக்ஷாஃப்ட் பாக்ஸ்டன் 117 நம்பர், அவரிடமிருந்து வாங்கி இதை நான் என் கைமாறி விளைவிற்கு விட்டிருக்கிறேன். இன்னும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், இவற்றையெல்லாம் நான் யாரிடமிருந்து வாங்கினேன் என்று. இந்த கோழிகளை எல்லாம் மிஸ்ஸஸ் ஓக்ஷாட் 117 பாக்ஸ்டன் இங்கிருந்து வாங்கியிருக்கிறேன். இதை வாங்கி அப்படியே நான் நம்முடைய நண்பருக்கு விட்டிருக்கிறேன், அதாவது கோவன் கார்டன். இது நன்றாக இன்னும் வேண்டுமானால் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த கோழிகளை எல்லாம் நான் எங்கு வாங்கியிருக்கிறேன், யாருக்கு விட்டிருக்கிறேன் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. இந்த கோழிகளை மிஸ்ஸஸ் ஓக்ஷாட் 117 பாக்ஸ்டன் அவர்களிடமிருந்து வாங்கி அதனை அப்படியே நான் கோவன் கார்டனில் விட்டிருக்கிறேன். இதுதான் இந்த கதை நடந்த வரலாறு. இதுக்கு போய் பெரிய பெட்டெல்லாம் கட்டி கொண்டு இருந்தாயா 100 இன்னும் நன்றாக வேண்டுமானால் பார்த்து கொள்ளுங்கள்.
இவற்றையெல்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கிறேன், யாருக்கு விற்றிருக்கிறேன் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. நான் விற்ற அந்த நாட்டுக்கோழியை மிஸ்ஸஸ் ஓக்ஷாஃப்ட் 117 பாக்ஸ்டன் அவரிடமிருந்து வாங்கி அதனை நான் கோவன் கார்டனில் விட்டிருக்கிறேன். போதுமா? அவருடைய பெயர்கள், விலாசம் அத்தனையும் இங்கே இருக்கிறது. ஆக நான் சொல்வது உண்மையை தவிர பொய் இல்லை என்று அவன் அடித்து கூறினான். இதை கேட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் மிகவும் கோபமடைந்தவரை போல, வெறுப்புற்றவரை போல முகத்தை வைத்துக்கொண்டு தன் பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து தூக்கி வீசி எறிகிறார். அவனும் பணத்தை இழந்த வெறுப்பில் அவ்வாறு எரிந்து விட்டு போகிறார் என்று நினைத்து கொண்டு அவன் கடையை மூடுவதில் எத்தனைத்து கொண்டிருக்கிறான். இவர் சற்று ஓரமாக தள்ளி வந்தபின், வாட்சன், பார்த்தீர்களா, இந்த மாதிரி மனிதர்கள் பெட் கட்டித்தான் மிகவும் விளையாடுவார்கள். அவர்களுக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு. பெட் கட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் பெட் வைப்பார்கள், தங்கள் ரகசியங்களையும் அவர்கள் கூறுவார்கள். இதை யோசித்துத்தான் நான் இந்த முறையை கையாண்டேன். நமக்கு தெரிந்துவிட்டது. இப்பொழுது நாம் நேராக அந்த அம்மையாரை சென்று சந்திக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அதே கடைக்காரரிடம் இன்னொருவன் வந்து கேட்டுக்கொண்டான். அதே கடைக்காரனிடம் இன்னொருவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், அந்த கோழியை யாருக்கு விற்றீர்கள்? எனக்கு நீங்கள் தயவு செய்து சொல்ல வேண்டும். என்னையா பெரிய வம்பா போச்சு, கோழியை யாருக்கிட்ட வாங்கினேன், யாருக்கிட்ட விற்றேன், யார்கிட்ட வாங்கினேன், யாருக்கிட்ட விற்றேன், ஆளாளுக்கு வந்து கேட்டு என்னை நச்சரிக்கிறீங்க. யாருக்கு விற்றேன்னு நான் சொல்ல முடியாதையா? போயா, பெரிய பெரும் தொல்லையாக போச்சு அப்படி என்று அவன் சலித்து கொண்டு கோபித்து விட்டு கடையை பூட்டி விட்டு கிளம்புகிறான். இந்த விவரங்களை கேட்ட அந்த மனிதன் சற்று தனியாக சென்று போய் பிரமை பிடித்தவனைப் போல் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. இதை கவனித்த ஷெர்லாக் ஹோம்ஸ் நேராக அவரிடம் சென்று, என்னப்பா, அந்த பறவை யாருக்கு விற்கப்பட்டது என்பது உனக்கு தெரிய வேண்டுமா? அதிர்ந்து போய், என்ன 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 சொல்லுகிறீர்கள்? சொல்லப்பா, நீ எதை தேடி வந்திருக்கிறாய்? ஒரு பறவை யாரிடம் இப்பொழுது இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம் ஆமாம். அப்படியானால் நீ என்னோடு வா. உங்களோடு நான் எதற்கு வர வேண்டும்? எதற்கு வர வேண்டும்? ஐயா, அந்த பறவை என்னிடம்தான் இருக்கிறது. அதனால் ஒன்றும் சந்தேகம் கொள்ளாது, பயம் கொள்ளாது, நீ என்னோடு வா என்று அவர் அழைக்கிறார். அவன் போவதா வேண்டாமா, போவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே அவர் வண்டியில் ஏறுகிறான். வண்டியில் ஏறி ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டிற்கு சென்று வண்டியில் ஏறிய அவர்கள், காரில் ஏறிய அவர்கள் ஷெர்லாக் ஹோம்ஸின் அலுவலகத்திற்கு செல்கிறார்கள். வந்து கேட்டவன் தான், இவ்வாறு இதனை வந்து கேட்டவன் தான் ஜான் ரைடர். மகாராணியின் அறைக்கு கொல்லனை அழைத்து கொண்டு சென்றானே அவன்தான். செல்கிறார்கள். அவனை அறையிலே அமர வைக்கிறார். என்னப்பா, விஷயத்தை சொல். என்ன நடந்தது? என்ன செய்தாய்? அந்த வைரக்கல்லை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறாய்? என்ன விஷயங்களை சொல் என்றவுடன் அவன் அரண்டு விட்டான். இவையெல்லாம் உங்களுக்கு, அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். விஷயத்தை சொல்லுகிறாயா, இல்லை அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்கப் போகிறாயா? சொல் என்கிறார். அவன் பயந்து வெளியவனாக, ஆமாம், நான் கொல்லனை அறைக்கு அழைத்து சென்றேன். அவன் அறியாமல் அரசியின் ஆபரணத்தை திருடினேன். திருடிக்கொண்டு சென்றவன் எனக்கு கையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. எனக்கு அதனை ஒளித்து வைக்க இடம் தெரியவில்லை. இது எனது அறை,
எனது வீடு, இவ்வளவுதான் எனது இடங்கள், நான் எங்கே கொண்டு அதை வைப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். என் பையிலே தான் அந்த வைரக்கல் இருந்தது. சரி என்று சென்று கொண்டிருக்கிற பொழுது எனது தங்கையின் ஞாபகம் வந்தது. அவளிடம் கொடுத்து வைக்கலாமா என்று. அவள்தான் மிஸ்ஸஸ் ஓக்ஸ். அவள்தான் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறாள். சென்று அவளிடம், எனக்கு ரொம்ப நாட்களாக எனக்கு ஒரு பறவை தருகிறேன் என்று கேட்டாயே, சொல்லி கொண்டிருந்தாயே, அதை நான் உனக்கு தருகிறேன். இந்த வைரத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது, ஓக்ஷாட் என்பது என் சகோதரி. அவளும் இந்திய வியாபாரத்தை தான் செய்து கொண்டிருந்தாள். பறவைகளிலே தான் அவர் தன் நாட்டத்தை செலுத்தியவள். பறவைகளை வாங்கி அவற்றிற்கு உணவு கொடுத்து கொழுக்க வைத்து அவற்றை விற்பது என்பது அவளது தொழில். அவளை சென்று பார்க்கலாம் என்று பார்க்கலாம் என்று போனேன். அவள் எனக்கு வெகு நாட்களாக எனக்கு பரிசாக ஒரு நல்ல பறவையை தருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று எனக்கு ஒரு பறவை கொடு என்று கேட்டேன். அவளும் எனக்கு ஒரு பறவையை கொடுத்தாள். அந்த பறவையை வாங்கி கொண்டு நேராக நான் வெளியே வந்தவன் ஒரு மறைவிடத்திலே நின்று கொண்டு அந்த வைரத்தை எடுத்து அதன் வாயிலே வைத்து உள்பக்கமாக தள்ளிவிட்டேன். சிரமப்பட்டது என்றாலும் அதை விழுங்கிவிட்டது. அது வயிற்றுக்குள் சென்று விட்டது. மறுபடியும் அந்த பறவையை எடுத்துக்கொண்டு போய் என் சகோதரியிடம் கொடுத்து, இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், நான் ஓரிரு நாட்களில் வந்து நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்தேன். அப்பாடி, அப்போதுதான் எனக்கு ஒரு மூச்சே வந்தது. ஆக ஒரு சரியான இடத்திலே, நல்ல இடத்திலே நாம் அந்த வைரக்கல்லை பதுக்கி வைத்திருக்கிறோம் என்று அவன் மகிழ்ச்சி ஒரு நல்ல இடத்திலே அந்த வைரக்கல்லை பதுக்கிவிட்டேன் என்று மகிழ்ச்சியிலே அவன் வந்தான். பிறகு நல்ல நேரம் வந்தவுடன் சென்று அந்த பறவையை எனக்கு கொடு என்று கேட்டான். அவளும் அந்த பறவையை எடுத்து கொடுத்து விட்டாள். வீட்டுக்கு வந்தவன் வேகமாக அதை எடுத்து அதில் இருக்கிற வைரக்கல் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது பார்த்தால் அதில் கல் இல்லை. உடனே மறுபடியும் தன் சகோதரியிடம் ஓடினான். என்ன, எனக்கு கொடுத்ததை போல கருப்பு சிறகுகள் நிறைந்த பறவை 2 வைத்திருந்தாயா, ஒன்றை எனக்கு கொடுத்தாயே என்று கேட்டதற்கு, ஆமாம் 2 வைத்திருந்தேன், இந்த ஒன்றை நான் விற்றுவிட்டேன் என்றாள். எங்கே விற்றாய் சொன்னாள். அந்த இடத்தை தேடி ஓடி வந்துதான் அவனுடைய கோபத்திற்கு ஆட்பட்டு அவனுக்கு விடை ஒன்றும் கிடைக்காமல் தவித்து நின்றான். ஷெர்லக் ஹோம்ஸிடம் சிக்கிக் கொண்டான். இந்த கதையெல்லாம் ஷெர்லக் ஹோம்ஸிடம் அவன் சொல்லுகிற பொழுது, ஷெர்லக் ஹோம்ஸ், மிக்க மகிழ்ச்சி அப்பா, போ, இந்த இடத்தில் ஒரு கணமும் நிற்காதே, நீ நின்றால் உனக்கு என்ன ஆகும் என்பது எனக்கு தெரியாது, போய்விடு இந்த இடத்தை விட்டு என்று அவனை விரட்டிவிட்டு மகாராணிக்கு, உங்கள் வைரக்கல் இங்கே என்னிடம்தான் இருக்கிறது என்று தகவல் கொடுத்துவிட்டு, பாருங்கள் வாட்சன், ஒரு சின்ன விஷயமாக நாம் பேசிக்கொண்டிருந்தது திடீரென்று அது எவ்வளவு பெரிய விஷயமாக மாறி எவ்வளவு துன்பத்தை இழைத்து எவ்வளவு தேடுதலை கொடுத்து நாம் விடையை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். எப்படியோ மகாராணி மகிழ்ச்சி அடைவாள் என்று கூறி முடித்தார்.